பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. நீங்க உங்க மகனுக்கா மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, மருமகனுக்கா உட்கார வந்து மன்னிப்பு தண்ணி குடிங்கப்பா. அப்பா அப்பா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க பேசிட்டோம், நீங்க உள்ள வாங்கப்பா. நீ உள்ளார போ. இல்லப்பா, நீங்க உள்ள வாங்கப்பா. நான் சொல்றத கேளு, நீ உள்ளார வா. பவானி உள்ள போ. விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா. சரியா விட்டுறா. ஆனா ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போக விரும்புறேன். நான் ஒன்னும் சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாதவன்ல. பணம், ஆள், வசதி எல்லாம் இருக்கு. ஆனா பிடிக்கலைங்க, பிடிக்கல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரியுதுயா, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியா. ஐயா, உங்க நல்ல எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்காதியா, அதுக்கு நான் பொறுப்புயா. தயவு செய்து அமைதியா போங்க. வா. இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? கோபி மாப்பிள்ள, இம்மிட்டு நடந்துருது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இந்த விஷயத்தையெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை எதுக்கு பெருசாக்கணும் தான் சொல்லல. ஆனா பிரச்சனை எங்க இருந்தாலும் நம்மளை தேடியே வந்துருது. சரோ, வரோம். வரோம். லீலா, உடம்பு பாத்துக்கோ. வரேம்மா. வரேன்பா. வரேன். விஜய் மாமா, விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அதான் முன்னாடி நாங்க கிளம்ப வேண்டியிருக்கு. அப்பா நாங்க சரி கோபி. வரேன் லீலா. பவானி. சரிக்கா, வரேன்பா. வரேன் மாமா. பாத்துக்க. பவானி, சரி. அப்படியே நானும். என்னப்பா, எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமாம்மா, ஊர்ல சோழி நிறைய இருக்குதுல்ல. அப்புறம் லீலாம்மா, சம்பந்தி மாப்பிள்ளையும் நல்லா பாத்துக்குமா. அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்கல்ல. மாமாவை நினைச்சதான்ப்பா கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அத்தையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. 30 நாள் கழிச்சு காசி ராமேஸ்வரம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. அவங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. அவங்க நிலையில அப்படித்தான் பேசுவாங்க. சம்பந்தி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க பேசாம என்னோட அழகர்குளம் வாங்க. அங்க கொஞ்ச நாள் நிம்மதியா இருங்க. அழகர் குலத்துக்கா? ஆமா மாமா, அங்க போனா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆமாங்க, இங்கேயே இருந்தீங்கன்னா அந்த நினைவே உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும். அங்க வந்தா ஒரு மாறுதலா இருக்கு. வயல்வெளி, கோயில், அது இதுன்னு மனசுக்கு ரொம்ப சமாதானமா ஆறுதலாவும் இருக்கு. எனக்கும் பொழுது போகும். யோசிக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. வாங்க, கிளம்புங்க. ஆமா, துணிமில்ல எடுத்து வா. லீலா, நடந்ததெல்லாம் பாத்தியா? உங்க வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கு வந்தாலும் 7:30 கூட்டிட்டு வரதே வழக்கமா போச்சு. 60ஆம் கல்யாணத்துல என்னடானா அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னடானா இப்படி ஒரு பஞ்சாயத்து. அன்னைக்கு ராத்திரி செத்து போன வீட்டுல உனக்கு துணையா இருக்கணும்னு யாருக்காவது துப்பு இருந்துச்சா? பஞ்சாயத்து பண்ண மட்டும் தெரியுது. நம்ம வீட்டுக்கு ஒரு காரியத்துக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனை மட்டும் பேசி கொள்றாங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்தாலே பயமா இருக்கு, பத்திக்கிட்டு எரியுது. ஆமாம் சார், நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேட்டிருக்கேன். அது லோடு வந்தோடனே அனுப்பிச்சிடலாம். ஆமாம் சார், நான் உங்களை கூப்பிட்றேன்.
மாணிக்கம், போன்ல என்னடா அப்படி கேட்ட? அந்த ரமேஷ் பையனோட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதையும் கேக்குறீங்க அத்தை? ரமேஷ் உங்களை அடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவர் ரமேஷை போட்டு கண்டபடி அடிச்சிட்டாரு அத்தை. ஐயோ, அப்புறம்? நாங்க லீலா வீட்ல இருக்கும்போது சிவசாமியும் ரமேஷும் அங்க வந்துட்டாங்க. அட கடவுளே! ஆனா நல்ல வேளை அங்க எந்த சண்டையும் நடக்கல. என் பையன் பண்ண தப்புக்கு அவனை செருப்பால அடிச்சிட்டேன். நடு ரோட்ல அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு வேற கேட்டேன். அதுக்கப்புறம் கூட இவர் ஏன் ரமேஷ் அடிச்சாருன்னு சிவசாமி கேட்டாரு. அதெல்லாம் மாணிக்கண்ணனுக்கு தெரியாதுல்ல. அவன் அடிச்சதுல ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் நிர்மலா. ஆனா அவங்க சொல்றதும் சரிதானே. இத பாரு, சரி தப்ப பத்தியெல்லாம் நீ பேச வேண்டாம். அங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொன்னா போதும். அப்புறம் அப்பா சிவசாமி கிட்ட பேசி ஒரு வழியா பிரச்சனையை தீர்த்து அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. நம்ம தலையெழுத்து. 3ஆம் மனுஷங்க 4ஆம் மனுஷங்கெல்லாம் வந்து உக்காந்து பஞ்சாயத்து பண்ற நிலைமை ஆயிப்போச்சு. யாரும்மா 3ஆம் மனுஷன் 4ஆம் மனுஷன்? அவங்கெல்லாம் உன் சம்மந்தி தானே? சரி சரி, நீ வேற ஆரம்பிச்சிடாத. ஒரு வழியா அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுல நாம திருப்தி பட்டுக்க வேண்டியதா. பழனி விஷயம் என்னன்னு கேளுங்க. மாணிக்கம், பழனியை பார்க்கணும்னு தானே போனேன். அவனை நீ பாத்தியா? என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்ற? எகத்தாளமா பேசுறான், நக்கலா பேசுறான். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மாணிக்கத்தை போட்டு பார்த்தலான்னு இருந்தவன் அவன் கிட்ட காசை சிக்க வச்சுட்டு போய் அவன் தெய்வுக்கு நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. அவன் என்னதான் சொல்றான்? பணத்தை வெளியில புழக்கத்துக்கு விட்டுட்டு மாசம் மாசம் வட்டி தரதா தானே சொன்னேன். ஒழுங்கா வட்டியை வாங்கிக்கிங்க. உடனே வந்து அசலை கேட்டா எங்க இருந்து தருது? நான் யார்கிட்ட கொடுத்தேனா அவன் எப்ப தரானோ அப்பதான் நான் தர முடியும்னு தெனாவட்டா சொல்றான். எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு சட்டையை பிடிச்சு 2 விட்டேன். அப்பதான் ரமேஷ் உங்களை அடிச்சது சொன்னான். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? அம்மா உன் பொண்ணுமா சேர்ந்து ஏதோ கூத்தடிக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம போச்சு. ச்சே. டேய், நீ சும்மா இருடா. நானே நொந்து போயிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த மனுஷன் வந்து கேட்ட நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? ச்சே, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத பொழப்பா போச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி போட்டு அலக்கழிக்கிறிய கடவுளே. மாணிக்கம், நிர்மலா வாய் வயிறுமா இருக்கா. இந்த நிலைமையில அவர் வந்து இவளை கண்டபடி திட்டுறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுப்பா. நீதான் ஏதாவது பண்ணணும் மாணிக்கம். வேற யாருப்பா இருக்கா அவளுக்கு? ஆமா, லாரி வாங்குறதுக்கு பணம் தேவைன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல கிடைச்சது. இப்ப நான் யார்கிட்ட போய் நிக்கிறது? என்னன்னு எப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண? நீங்க 2 பேர் தான் புத்தி கிட்ட போய் மெட்ராஸ்ல வேற ஆளே இல்லாத மாதிரி அந்த பழனி கிட்ட போய் கொடுத்துருக்கீங்க. அண்ணே, திட்டாத. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? கோச்சிக்க கூடாது. சொல்லி தொலை. அவர் வந்து பணத்தை பத்தி கேட்டா அந்த பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுன்னு. கோவப்படுவீங்க?
ரொம்ப அமைதியா இருக்கீங்க இப்ப. சொன்ன டேட்லயே கரெக்டா ஆர்டர் முடிச்சு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஆர்டர் எடுக்கிறக்க பயந்தேன். நீங்க கொடுத்த தைரியத்தில் தான் எடுத்தேன். எல்லாரும் டே நைட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஒரு ஆட்டு மந்தை நல்லா மேய்ஞ்சதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? மேய்க்கிறவன் திறமசாலியா இருக்கணும். ஒரு நல்ல சூப்பர்வைசர் உங்களுக்கு கிடைச்சனால தான் உங்களால இதெல்லாம் சாதிக்க முடியும். யார் சார் அந்த நல்ல சூப்பர்வைசர்? இந்த மாதிரிலாம் கேட்காதப்பா. எனக்கு இந்த புகழ்ச்சிங்கிறது பிடிக்காது. நான் தான் அந்த சூப்பர்வைசர்னு உங்க எல்லாருக்கும் தான் தெரியுமே. ஏய், என்னப்பா தப்பா ரியாக்ட் பண்றீங்க? கை தட்டனீங்க, ஆனா சிரிக்க கூடாது, புரியுதா? அண்ணே பேசாம போய் வேலையை பாருங்க. நாளைக்குள்ள எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோபி, நீ கவலைப்படாத. ஓகேக்கா. வர வர நாட்டுல பொம்பளைங்களுக்கு தான் மரியாதை ஆகி போச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த கார்மெண்ட்ஸோட மூளையே நான் தான். ஐடியா கொடுக்கறது ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே நான் போட்டு கொடுக்குற பிளான்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கோபி சாரு என்ன இருந்தாலும் அவன் தம்பி, அவன் பேர் வாங்குறதுல எனக்கு பெருமை தானே. அதனால தான் நான் எதையுமே கிளைம் பண்றது இல்ல. இந்த கம்பெனியோட வளர்ச்சியில போஸ் சாருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. நிறுத்து. இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. போஸ் ஒரு முக்கியமான ஆளுன்னு நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவனை பாவம் தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம். சரியான படிப்பு கிடையாது, கையெழுத்து கூட போட தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுற பையன். அப்பா அம்மா வேற கிடையாது. கோபிக்கு சகலை வேற போயிட்டான். அதான் நானே பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலையில சேர்த்து விட்டேன். ஆனா பாருங்க, 1000 சொதப்பல். இந்த சூரத் ப்ராஜெக்ட்ல அவன் சுத்தமா இல்லவே இல்ல. ஊர்ல போய் படுத்துக்கிட்டான். அவருக்கு தான் உடம்பு சரியில்லாம மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிடறாராமே. அடே அப்பா, பெரிய சினிமா சார் இவரு. கேரளால தங்கி மூலிகை மருந்து, ஆயில் மசாஜ், உடிச்சல் புடைச்சல் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பைய, வேலை தெரியாது. அவன் அடிக்கடி இன்னும் சொன்னான். அதைத்தான் என்னால தாங்க முடியல. என்ன சொன்ன தெரியுமா? தொழிலாளர்கள் சம்பளத்துல 50 ரூபா குறைக்கணுமா, ஆனா எங்க சம்பளத்தை மட்டும் ஏத்திக்கணுமா. நான் அதுக்கு ஒத்துக்கலையே. இப்ப அவன் இல்லாமலேயே நம்ம சூரத் ப்ராஜெக்ட என்னுடைய சீரிய தலைமையில சிறப்பா நிறைவேற்றிருக்கேன்னா பாரு. ஆமா தலைவரே. தைரியவார், கரெக்டா சொன்னேன். இப்ப சொல்றேன், நாம மலையே புரட்டி இருக்கோம் போஸ் தயவு இல்லாம. அதனால உங்க சம்பளத்துல கை வைக்க நினைச்ச போஸுக்கு நாம சரியான பாடம் கத்து கொடுக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? போஸ் வந்தா நாங்க யாரும் வேலை பார்க்க மாட்டோன்னு சவுண்ட் விடுங்க. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ஓங்குங்கன்னு கத்துங்கயா. தொழிலாளர் ஒற்றுமை. தள்ளுங்க தள்ளுங்க. என்ன எல்லாம் வேலையை பார்க்க கும்பலா சேர்ந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? தொழிலாளர் கோச்சிக்காத. அவங்க உள்ள குமுறலை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு தனி நபருக்கு எதிரா. தனி நபருக்கு எதிராவா? யாரு யார் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஆளு? எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான் சார். எனக்கு வேண்டியவங்களா? உங்க உறவுக்காரர் தான் சார். உறவுக்காரங்களா? கோபி, உறவா இருந்தா என்ன? இத்தனை தொழிலாளருக்கு பிடிக்காத அந்த பண்ணாடைய நாம வச்சுக்கலாமா? பொருளையில் அடிச்சு வரட வேணாமா? யாரு அந்த பண்ணாட? சொல்லி தொலைங்கயா. எல்லாம் உங்க அண்ணன் குமார் தான் சார். என்ன அது? ஆமா, சூப்பர்வைசரா இருந்து மேற்பார்வை பார்க்காம போஸ் சாரை பத்தி பொறணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சார். கேக்குறேன், நல்லா கேளுங்க சார். அண்ணன் கூட பார்க்காதீங்க, அடிச்சு கேளுங்க சார். கண்டிப்பா கேக்குறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க ப்ளீஸ். என்னது இது? கோபி, இட்ஸ் ஆல் இன் தி கேம். இத்தனை சீரியஸா எடுத்துக்காத. அது எப்படி? சொந்தக்காரங்களா இருந்தாலும் பார்க்க கூடாது, கரெக்டா ஆக்ஷன் எடுத்து நீங்க தான் சொன்னீங்க. எப்படி விட முடியும்? என் பேச்சு திறமையே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெரிய லெவல்ல ஃப்ளாப் ஆகி போச்சு. கோபி, என்ன வேலை விட்டு அனுப்பிடாத கோபி. பாப்பா கோபி, நீ கார்மெண்ட்ஸை விட்டு வெளியே அனுப்புனா என் ராஜச்செல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. என் நிம்மதி போயிடும். ப்ளீஸ் கோபி, ப்ளீஸ். தெரியுது இல்ல, இனிமே வந்தம்மா யார பத்தியும் பொறணி பேசாம வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, இருந்தோமான்னு சொல்லிட்டு வேற எதுலையும் நாட்டம் போக கூடாது. இனி யாரா கம்ப்ளைண்ட்? என்ன நீ 1008 வேலை இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் பேக்கிங் சிஸ்டம் அனுப்பணும்.
இவ்வளவு வேலை வச்சுட்டு நீ பாட்டு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்த மூட மாட்டேடி. வேலையை பாருப்பா போய். வேலையை பாருங்க எல்லாரும். நான் ரொம்ப சிக்ட் தெரியுமா? வலிக்குதா ரமேஷ்? வேண்டாமா குடிடா. அம்மா வேண்டாம்னு சொல்றேன்ல. படிக்க சொன்னேன், கேட்டானா? கேட்கல. இப்ப அடிப்பட்டதான் நாம தான், அசிங்கப்பட்டதான் நாம தான். குற்றவாளி யாருன்னு 4 பேர் கூடி பேசும்போது தப்பு பண்ணதா அவமானப்படுறதா நாம தான். அசிங்கமா இருக்கு. என்னங்க இது? சும்மா சும்மா அவனையே திட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா மாமா, நடந்த சம்பவத்துல மச்சான் மேல என்ன தப்பு இருக்கு? அவனா தானே வெளியே வந்து அடிச்சிருக்கான். இது திடீர்னு நடந்த சம்பவம் இல்ல மாப்பிள. படிப்படியா உரம் போட்டு வளர்த்த மாதிரி ஒவ்வொரு சம்பவமா நடந்து இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. விடுங்க, அவனே வருத்தத்துல இருக்கான். நீங்க வேற ஏன் கோவமா பேசுறீங்க? கோவம் இல்லடி, ஆதங்கம். என் மனசு படுற வேதனையும் அவமானமோ உனக்கு நடி தெரியும். இன்னைக்கு இவன் இப்படி அடிபட்டு வந்து இங்க நிக்கிறான். ஆனா 4 பேர் மத்தியில பேசும்போது என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன இருந்தாலும் இவன் செல்வத்தை அந்த மாதிரி பேசுனது தப்பு, அதோட அந்த வயசான அம்மாவை கை நீட்டி அடிச்சது அதை விட பெரிய தப்பு, அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. நாம அங்க பாயடைஞ்சு போய் நிக்க வேண்டியிருக்கே. இவ்வளவு செல்வாக்கம் மரியாதையா இருந்து நம்ம பக்கம் ஓங்கி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே. இது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் தோ இவன். ஆத்திரமும் அகங்காரமும் இருக்கிற அளவுக்கு இவனுக்கு அறிவில்லாம போச்சே. என்னப்பா இது? அண்ணன் ஏற்கனவே வேதனையில இருக்கு, எதுவும் பேசல, பொண்ணு சாப்பிடல. தயவு செஞ்சு அண்ணனை திட்டாதீங்கப்பா. அதானே. ஏண்டா ரமேஷ், என்னடா நீ பேசாமே இருக்க? ஏதாவது பேசுடா, பேசு. என்னென்ன ஆச்சு சொல்லுண்ணே. அம்மா, இன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணா? யாரு? எந்த பொண்ணு? பாவாடை தாவணி இல்ல. டேய், யாரோட சொல்ற நீ? அந்த சிதம்பரத்தோட பொண்ணையா? டேய் டேய், ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? இப்பதானடா உன்னை பத்தி வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியேடா. அப்பா, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? டேய் டேய், அறிவு கெட்டவனே, இதெல்லாம் பிரச்சனையோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அந்த பொண்ணு மாணிக்கத்தோட குழந்தையாடா. அப்பா, எதுக்காக இப்ப கோவப்படுறீங்க? ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். மனசுல நினைச்சதை சொல்றது தப்பா? முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.